Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் வீடியோவில் ஃப்ரெஞ்ச் மொழியை இலகுவாக கற்பதற்காக 10 முக்கியமான சொற்களையும் அதற்குரிய உதாரணத்தையும் பட விளக்கத்தோடு தருகிறேன். இதன் மூலம் ஃப்ரெஞ்ச் மொழியில் எவ்வாறு வாக்கியங்கள் அமைக்கலாம் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். On y va? Eau, தண்ணீர். Qui me lance de l'eau? Qui me lance de l'eau? Qui me lance de l'eau? Qui, யார், me, என் மீது, lance, lancer, அதாவது வீசுதல் அல்லது இங்கு தண்ணீர் ஊற்றுதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. யார் என் மீது ஊற்றுவது? de l'eau, தண்ணீரை. யார் என் மீது தண்ணீரை ஊற்றுவது? Qui me lance de l'eau? douche, குளியல். Je prends une douche tous les jours. Je prends une douche tous les jours. Je, நான், prends, எடுக்கிறேன். prendre என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் நான் என்ற எழுவாயோடு வரும்பொழுது je prends, நான் எடுக்கிறேன். une douche, ஒரு குளியல். tous les jours, ஒவ்வொரு நாளும். je prends une douche tous les jours. mordre, கடித்தல். le chien m'a mordu. Le chien m'a mordu. Le chien, நாய், m'a, என்னை, mordu, கடித்து விட்டது. இங்கு mordre என்ற வினைச்சொல் கடித்தல் இறந்த காலத்தில் வரும்பொழுது le chien a mordu என்று வரும். இங்கு என்னை கடித்தது என்று கூறும் பொழுது என்னை me, இங்கு ஆ என்ற ஒக்சிலியர் பிரதி வினைச்சொல்லுக்கு முன்னால் நாம் இணைக்கும் பொழுது 2 உயிரெழுத்துக்கள் பிரெஞ்சு மொழியில் ஒரு பொழுதும் வரமாட்டாது. இதனால் m'a mordu, les chiens m'a mordu என்று வருகிறது. offrir, அன்பளிப்பு செய்தல். je t'offre un beau bouquet. je t'offre un beau bouquet. je, நான், t'offre, உனக்கு அன்பளிப்பு செய்கிறேன். offrir இங்கு நிகழ்காலத்தில் வரும் பொழுது j'offre என்று வரும். உனக்கு என்று சேரும் பொழுது je t'offre un beau bouquet, அழகான பூங்கொத்து. உனக்கு ஒரு அழகான பூங்கொத்தை அன்பளிப்பு செய்கிறேன். இங்கு அழகான என்பதற்கு புக்கே ஆண்பால் ஒருமை சொல்லாக இருப்பதனால் போ என்ற சொல்லை பாவிக்கிறோம். இதுவே பெண்பால் சொல் வந்திருந்தால் பெல் என்று கூற வேண்டும். fondre, உருகுதல். la glace est en train de fondre. la glace est en train de fondre. la glace, ice cream, est en train de fondre, உருகி கொண்டிருக்கின்றது. ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது être என்ற வினைச்சொல்லின் நிகழ்கால வடிவத்தோடு en train de என்ற சொற்களோடு வினை சொல்லை அப்படி அதாவது infinitive-ஆகவே பயன்படுத்த முடியும். la glace est en train de fondre. இன்னும் ஒரு உதாரணத்தை இந்த வடிவத்தில் பார்க்க வேண்டுமானால் நான் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன். நான் je, அடுத்து வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவதற்கு je, இதனோடு எத்திரனுடைய நிகழ்கால வடிவம் je suis. அடுத்ததாக வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறும் பொழுது en train de lire. un livre. Je suis en train de lire un livre. éternuer, தும்முதல். Je n'arrête pas d'éternuer.
Je n'arrête pas d'éternuer. நான் தும்முவதை நிப்பாட்ட முடியவில்லை. தொடர்ந்து தும்மிக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு கூறலாம். Je n'arrête pas d'éternuer. Dehors, வெளியே. Le ballon est en dehors du jardin. Le ballon est en dehors du jardin. Le ballon பந்து est இருக்கிறது. être என்ற வினைச்சொல்லினுடைய நிகழ்கால வடிவம். en dehors வெளியே, du jardin தோட்டத்திற்கு வெளியே. Le ballon est en dehors du jardin. Incendie நெருப்பு. Le pompier a éteint l'incendie. Le pompier a éteint l'incendie. Le pompier தீயணைப்பு வீரர்கள் a éteint éteindre அணைத்தல், நெருப்பை அணைத்தல். இந்த வினைச்சொல் இறந்த கால வடிவத்தில் வரும் பொழுது a éteint l'incendie நெருப்பு. Le pompier a éteint l'incendie. Dénouer அவிழ்த்தல். Tes lacets sont dénoués. Tes lacets sont dénoués. உன்னுடைய சப்பாத்து நூல்கள் அவிழ்ந்திருக்கின்றன. Tes lacets sont dénoués. Peindre வர்ண பூசுதல், பெயிண்ட் அடித்தல். Je peins ma chambre en rose. Je peins ma chambre en rose. Je peins நான் வர்ணம் பூசுகிறேன். இந்த வாக்கியம் நிகழ்காலத்தில் இருக்கிறது. peindre வர்ணம் பூசுதல் நான் என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது je peins. அடுத்து ma chambre என்னுடைய அறையை, en rose இளம் சிவப்பு நிறத்தில். நான் என்னுடைய அறையை இளம் சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசுகிறேன். Je peins ma chambre en rose. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 சொற்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை போல நீங்களும் வசனங்களை அமைத்து பழகிக்கொள்ளுங்கள். இதை போன்ற வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவியுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.